வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. 2022 நடந்த எக்ஸாமினேஷன். அதோடைய ஆன்சர் கீயில் தமிழுடைய ஒரு 50 கொஷின் வந்து பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். 51. மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? மோனைத்தொடை 8 வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யாண்டு. இப்பாடல் அமைந்துள்ள மோனை சொற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புனிதமுற்ற வரப்பூவும் புத்தகச்சாலையில் வரப்பூ இது ரெண்டும் தான் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு மோனை அப்படின்ற விதமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த பாடலுடைய ஆசிரியர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது வந்து எப்படின்னா 2 இடங்களில் வந்து நமக்கு எதிர்மறையான பொருள் வருது. ஆனால் வந்து பொருள் மாறலை. பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் என்பது தான் இந்த இடத்துல சரியானது. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. அரசு ஆணை பிறப்பித்தது. அண்ணனோடு போ அப்படின்றது நமக்கு போ என்பது ஒரு கட்டளை தொடருக்கான வாக்கியம். கூடு கட்டு தமிழ் படி இது வந்து நமக்கு செய்தி வாக்கியம். ஆணை அரசு ஆணை பிறப்பித்தது என்பது செய்தி வாக்கியத்தில் வரக்கூடியது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 5 மாடுகள் மேய்ந்தன. 5 மாடுகள் மேய்ந்தன. இதற்கான சரியான வினா என்னன்னு பார்த்தோன்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? இதெல்லாமே எளிமையாக இருக்குது. நீங்கள் ஈஸியாகவே எழுதிடலாம். இதிலலாம் தவறுகள் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம். சரியான தொடரை கண்டறிக. தமிழ்மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும். தமிழ்மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும். ஸோ இதை பொருள் அந்த வாக்கியங்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை வாசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும். உலக தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரை. ஸோ தமிழ்மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும் என்பது தான் சரியானது. சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்க தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என கூறினார் அப்படின்ற வாக்கியம் தான் இந்த இடத்துல நமக்கு சரியாக இருக்குது. ஸோ அதே போல் 2 வினாக்கள் பாருங்கள். அகர வரிசைப்படுத்துகையில் வருது. ஸோ காவுக்கு அடுத்து தான் மா வரும். ஸோ அடுத்து வந்து கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து. அடுத்தபடியாக இதில் வந்து அகர வரிசையில் பார்த்தோன்னா நமக்கு உயிரெழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்களில் ஆவண்ணாவும் ஓவும் இருக்குது. ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் என்பது தான் சரியானது. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விட. நமக்கு வந்து இந்த வரிசையெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 2 கேள்வி கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தவறுதல் பண்ணக்கூடாது. அகர வரிசைப்படுத்துகலாம் ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டே இருங்க. தேடு வினை முற்றுச்சொல். தேடு அப்படின்றது வந்து ஒரு வேறு சொல். இதோடைய வினை முற்று அப்படின்னா அதோடைய வினை முடிந்ததாக கூறப்படுவது தேடினார். தேடுதல் என்பது தொழில் பெயர். தேடிய என்பது பெயரச்சம். தேடி என்பது வினையச்சம். ஸோ இது தேடினார் என்பது தான் வினைமுற்று சொல். பொறுத்துக. வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா. வெண்பாவுடைய ஓசை, அதாவது இந்த இடத்துல ஓசை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. செப்பல் ஓசை. வெண்பா செப்பல் போட்டுட்டு போகிறா. ஆசிரியர் அகவல்பா. ஆசிரியர் அகவல் ஆலே வரும். அடுத்து வந்துட்டு கலிப்பா களி சாப்பிட்டுட்டு துள்ளாத. களி சாப்பிட்டுட்டு துள்ளாத. வஞ்சிப்பா யாருக்கும் வஞ்சகம் நினச்சா தூக்கம்தான் வரும் அப்படின்ற விதமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா செப்பல் போட்டு போகிறா. ஆசிரியப்பா அகவல்பா. கலிப்பா வந்து களி சாப்பிட்டுட்டு துள்ளாத. யாரையும் வஞ்சிட்டோன்னா தூக்கம் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி. கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. வவ்வல் உயிரெழுத்து. வவ்வல் உயிரெழுத்து. கான்சோனன் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஒரு மொழி. ஆப்ஷன் 3142. 3142 என்பது தான் சரியானது. நனந்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை என்பதற்கு எதிர்ச்சொல். அதோடைய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோன்னா சிறிய உலகம். நனந்தலை என்பது பெரிய உலகம் என்பது தான் சரியானது. ஸோ அதில் ஆப்போசிட் அப்படின்னா சிறிய உலகம். எடுப்பு இச்சொல்லுடைய எதிர்ச்சொல் முடித்தல்.
தண்டலிற் பதம். இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தண்டலிற் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். களம்பகம் பிரிச்சோன்னா களம் கூட்டல் பகம். பீலி சூடிய பிறங்குநிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல். பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல். நடுக்கல் பற்றி நிறைய நூல்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் தொல்காப்பியம் முதன்மை. அதற்கடுத்த அகநானூறு இந்த பாடல் வரியை குறிப்பிடுகிறது. பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல் என்பது அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டவள் ஆண்டாள் என்பது சரி. விட்டணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் என்பதும் சரி. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதில் அனைத்துமே சரி. இதில் நமக்கு தெரியாததுன்னு விட்டணு சித்தர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோன்னா பெரியாழ்வாரை தான் இந்த இடத்துல குறிக்குது. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரமனும் திருமாலும் தேடிக்காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்களை தான் தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடுறாங்க. வாயில் இலக்கியம் அப்படின்றது தூதை தான் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு 9th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் 7. பெண்பாலுக்கும் ஆண்பாலுக்கும் தனித்தனியாக குறிப்பிடப்படுவது மொத்தம் 3 தனித்தனியாக குறிப்பிடுவாங்க. 7 காமனாக இருக்கும். உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய முறையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் பள்ளு இலக்கியம். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். ராமலிங்க சுவாமி சரிதம்ன்றது அசலாம்பிகை அம்மையார் அவங்க எழுதினதாக இருக்கும். பெரிய புராணம் எந்நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? பெரிய புராணம் சோழ நாட்டுடைய நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே. சாமிநாதர். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. சரியான இணையை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர் என்பது தவறு. மறைனா மலையில் வரும். விசும்பு வானம் மதியம் நிலவு இது 2 தான் சரி. சி மற்றும் டி தான் சரி. 1ம் 2ம் தவறு. சிறுபஞ்ச மூலம் இது அரை இலக்கியம். குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது. தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி. காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம். 3, 4, 1, 2 என்பதுதான் இதற்கு சரியான விடை. இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியானவர் இருவர் என குறிப்பிடப்படுபவர்கள் கம்பரும் திருவள்ளுவரும். தமிழிலே ரொம்ப சிறந்தது கம்பராமாயணம் திருக்குறளும் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் இதே கொஷின் பேப்பரில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதே கொஷின்லேயே நமக்கு பார்ட் 1ல் ஒரு 26th அந்த ரேஞ்சில் இதே கேள்வி முன்னாடி கேட்கப்பட்டிருக்கு. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசு வழங்குகிறது? 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார் அவர்களுடைய பெயரால் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல் என்ற விதமாக நமக்கு தொல்காப்பியர் உயிர் வகைகளை சொல்கிறாரு. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா.
நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி அப்படின்னு தான் இப்போ நம்ம அதை அழைச்சிட்டு வரோம். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே.சா. தமிழ் தாத்தா. டாக்டர் ராபி சேதுபிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும்ன்ற நூல் அவர் எழுதிய ஆய்வு நூல். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்தும் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரதிமார் கலைஞர். அதாவது அயோத்திதாசர் என அறியப்படுகிற பரதிமார் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தது. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்னும் பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? பாருங்கள், டேட்டோடு கேட்டிருக்காங்க. 1938 அவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1970 கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற நமக்கு இயர் நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் தேதியும் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 13, 1938, 27/6, 1970 தான் யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டமும் வழங்கியிருக்கோம். நடனக்கலையின் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜன். பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி என்ற இதழ் மூலமாக அண்ணா அவர்கள் விளக்கியிருப்பாங்க. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? ஆகாயத்தின் அடுத்த வீடு. எந்த வருடம் பார்த்தோன்னா 2006 தான் இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் ஜிகே பார்ட் பார்க்கலாம். இதோடைய பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.